Hi kids, how to practice writing? நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க எப்படி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு. ஓகேவா? கிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்களுக்கு கை ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்கிரிப்ளிங் பண்ணணும். ஃப்ரீ ரைட்டிங் ப்ராக்டிஸ். க்ரையான்ஸ் கொடுத்து அவங்களே ஃப்ரீ ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கை ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் நிறைய கலரிங் ப்ராக்டிஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு கை ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரெயின்போ ரைட்டிங், லைன் பேட்டர்னே நம்ம ரெயின்போ ரைட்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்க எழுத அவங்களுக்கு கை ஃப்ரீ ஆகிடும். ஸ்டாண்டிங் லைன் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக போட சொன்னால் அவங்களால போட தெரியாது. நம்ம ஸ்டாண்டிங் லைன் பண்ணால் இது மேலேயே அவங்க திரும்ப அகெயின் பண்ண சொன்னால் அவங்க பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ரெயின்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ், ஸ்டாண்டிங் லைன். நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன். நம்ம ஒன் டைம் இப்படி போட்டு கொடுத்துட்டா அந்த குட்டீஸ் மேலேயே பண்ண சொன்னால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக இருக்கும், கை ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு. தென் ஸ்லாண்டிங் லைன், ரெயின்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸ்லாண்டிங் அப், ஸ்லாண்டிங் டவுன். அதே மாதிரி அவங்களுக்கு லைன் பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணணும். இது வாட் இஸ் திஸ் இஸ் எ ஸ்லாண்டிங் லைன், திஸ் இஸ் எ ஸ்லாண்டிங் டவுன், ஸ்லாண்டிங் அப், ஸ்லாண்டிங் டவுன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். லைன்ஸ் ரெக்கக்னைஸ் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு எழுதும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோ ப்ராக்டிஸ் பண்ணணும். சி ஆல்ரெடி அவங்களுக்கு லெட்டர்ஸ் ரெக்கக்னைஸ் தெரிஞ்சதால் கோ சி சொன்னால் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அவங்களுக்கு. இதுக்கே ஆப்போசிட்டில் இருக்கும்போது இன்வெர்டட் சி, கோ ரைட் கோ லெஃப்ட் கோ சொல்லலாம். இது ரெயின்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ். இது மேலேயே அவங்க பண்ணும்போது இந்த கை பெண்டாகி வர்றது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கோர்ஸில் பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் வரும். நெக்ஸ்ட்டு டவுன் கோ ப்ராக்டிஸ், ரெயின்போ ரைட்டிங். நம்ம ஒன் டைம் போட்டு கொடுத்துட்டு அந்த குட்டீஸ் அது மேலேயே திரும்ப பண்ண சொன்னால் ஈஸியாக அவங்க பண்ணுவாங்க, ஈஸியாக இருக்கும், கை ஃப்ரீ ஆகிடும். அப்கவ் ரைட்டிங். அதனால் ரெயின்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணதும் நம்ம டாட்டட் வச்சு ட்ரேஸ் பண்ண சொன்னால் இன்னும் அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி ஃபன்னாகவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி கிட்ஸுக்கு எல்லாருக்குமே அனிமல்ஸ்னால் தெரியும், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அனிமல்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு எலிஃபெண்ட் லைக்ஸ் சுகர் கேன், மங்கி லைக்ஸ் பனானா, கேட் லைக்ஸ் மில்க் நம்ம சொல்லி அவங்களுக்கு அதை ட்ரேஸ் பண்ணணும். அதை ட்ரேஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் எலிஃபெண்ட் லைக்ஸ் சுகர் கேன், அவங்க சுகர் கேன் எலிஃபெண்ட் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஸ்லீப்பிங் லைன் டாட்டட் வச்சுட்டு அவங்க அதை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அவங்க அது ஃபன்னாக விளையாட்டாக பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கே தெரியாது, ஈஸியாக அவங்க ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் வந்துடும். இதே மாதிரி மங்கி லைக்ஸ் பனானா, அவங்க அதை ட்ரேஸ் பண்ண சொன்னால் அவங்க ட்ரேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பண்ணுறன்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்த மங்கி பனானா சாப்பிட போகுது அந்த மைண்ட் செட்லேயே ப்ளே பண்ணிகிட்டே அதை ட்ரேஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி பூனை, கேட் லைக்ஸ் மில்க். அவங்க அது நம்ம ஃபன்னாக நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னால் இன்னும் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க அவங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரா பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும். நம்ம டாட்டட் வச்சு கொடுத்து அதை ட்ரேஸ் பண்ணுவாங்க, ஸ்லாண்டிங் லைன் ட்ரேஸ் பண்ணுவாங்க. அது ட்ரேஸ் பண்ணி மவுண்டைன் ட்ரா பண்ணிவிட்டு அவங்களே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கை ஃப்ரீயாக வரும். அந்த ட்ரேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கையும் ஃப்ரீயாக வரும். அவங்க ஃபன்னாக இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. அவங்க ப்ளேவே மெத்தடில் அவங்க ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு கை ஃப்ரீயாக வரும்போது ரைட்டிங்க்கு அவங்களுக்கு ஈஸியாக ரைட்டிங் வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெட்டர்ஸ்லாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அம்பர்லா ட்ரேஸ் பண்ணுறது, இதுவும் அவங்களுக்கு கோர்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு கோர்ஸ் ப்ராக்டிஸ்லாம் கை ஃப்ரீயாக வர்றதுக்கு இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைனுக்கு இது மாதிரி நம்ம டாட்டட் வச்சு கொடுத்துட்டா அவங்க இதை ட்ரேஸ் பண்ண சொன்னால் ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டிங் லைன் இந்த டாட்டட்லேயே ட்ரேஸ் பண்ணணும்னு அவங்க சொன்னால் அது பண்ணுவாங்க. கை ஃப்ரீயாக அவங்க ஸ்டாண்டிங் லைன் ரெக்கக்னைஸ் பண்ணவும் முடியும், ப்ளஸ் கையும் ஃப்ரீ ஆகும். இதே மாதிரி ஸ்லீப்பிங் லைன் அவங்கள ட்ரேஸ் பண்ண சொல்லணும்.
slanting up. எடுத்த உடனே அவங்க ஸ்டாண்டிங் லைன் அவங்களால போட முடியாது. இது மாதிரி ட்ரேஸ்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் கை ஃப்ரீயாக வந்து அப்புறம் அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண தெரிஞ்ச உடனே அவங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கர்வ்ஸ். சி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு. கர்வ், ரைட் கர்வ், லெஃப்ட் கர்வ். சி இன்வெர்டட் சி. சி ஆல்ரெடி அவங்க லெட்டர்ஸ் ரெகக்னைஸில் சி தெரியும். அதுக்கு உல்டாவாக ஆப்போசிட்டில் இருக்கிறது இன்வெர்டட் சி. இந்த ட்ரேஸ் பண்ணினா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கர்வ் பண்ணுறது, பெண்ட் பண்ணுறது கை ஃப்ரீ ஆகும். லெஃப்ட் கர்வ், ரைட் கர்வ். நெக்ஸ்ட்டு டவுன் கர்வ். டவுன் கர்வ் ப்ராக்டிஸ். அப் கர்வ் ப்ராக்டிஸ். UVW இதெல்லாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப் கர்வ் ப்ராக்டிஸ். சி இது கர்வ், ரைட் கர்வ், லெஃப்ட் கர்வ். சி இன்வெர்டட் சி. இவங்க BCD G இதெல்லாம் எழுதுறதுக்கு இந்த கர்வ்ஸ்லாம் வந்து ஈஸியாக அவங்களுக்கு இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணனா. அதுக்கப்புறம் லெட்டர் எழுத ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு அவங்களே இண்டிவிஜுவலாக தனியாக 3 லைனில் ஸ்டாண்டிங் லைன். நம்ம இந்த லைன் பேட்டர்ன் பிரகாரம் வந்தோன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டாண்டிங் லைன் 3 லைனில் ஸ்டாண்டிங் லைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இது வந்தால் டாட், இப்படி 2 டாட் பண்ணி கூட வச்சுன்னா அந்த டாட்டை ஜாயின் பண்ண சொன்னால் அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க குட்டீஸுங்க. ஸ்டாண்டிங் லைன். தென் ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைன். நெக்ஸ்ட்டு ஸ்லாண்டிங் லைன். ஏ எழுதுறதுக்குலாம் அவங்களுக்கு கேபிட்டல் ஏ எழுதுறதுக்கு இந்த ஸ்லாண்டிங் லைன் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இல்லை கர்வ்ஸ். சி ரைட் கர்வ், லெஃப்ட் கர்வ் சொல்லலாம். இல்லைன்னா சி உங்களுக்கு லெட்டர் ரெகக்னைஸ் பண்ணதால் ஈஸியானது சி. இன்வெர்டட் சி. டவுன் கர்வ், அப் கர்வ். இதெல்லாம் அவங்கள இண்டிவிஜுவலாக தனியாக எழுத ப்ராக்டிஸ் பண்ணினா ரெகக்னைஸ் பண்ணி எழுத ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணனா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சிருந்தால் தான் ரைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க லைன் பேட்டர்ன் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணணும். லைன் பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணிட்டுனா அவங்களுக்கு எழுதுனா நம்ம வந்து தப்பாக போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது, ரிமூவ் பண்ணி இரேசர் பண்ணி எதுவுமே பண்ண வேணாம். அவங்களே ஈஸியாக பண்ணுவாங்க. நம்ம சொல்ல சொல்ல அவங்களே எழுதவும் ஆரம்பிச்சிடுவாங்க. லைன் பேட்டர்ன் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும், அவங்களால எழுத முடியும். மஸ்ட்டு வி வில் ப்ராக்டிஸ் லைன் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு வந்து லைன் பேட்டர்ன் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சால் தான் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்க லைன் பேட்டர்ன் ரெகக்னைஸ் தெரிஞ்சவுடன் கை ஃப்ரீயாக ஆன அப்புறம் எழுத ஆரம்பித்ததும் நம்ம எப்படி எழுதுறது, லெட்டர் எப்படி எழுத வைக்கிறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் அப், தென் ஸ்லாண்டிங் டவுன், தென் ஸ்லீப்பிங் லைன். நம்ம லைன் பேட்டர்ன் சொன்னதுமே அவங்க டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. தென் ஸ்டாண்டிங் லைன், inverted C, then one more inverted C, B, C, C. Next D, standing line, inverted C, D, E, standing line, sleeping line, sleeping line, sleeping line, E. A, B, C, D, E. Next F, standing line, sleeping line, sleeping line, F. Then G, C, standing line, sleeping line, standing line, G. A, B, C, D, E, F, G, H. 2 standing line, 1 sleeping line, H. I, standing line, sleeping line, sleeping line, I, G, H, I, J, sleeping line, standing line, curve, J, K, standing line, slanting up, slanting down, K, L, standing line, sleeping line, L,
Next M. Standing line, slanting down, slanting up, again standing line. M. N. Standing line, slanting down, again standing line. N. Next O. M N O. O. C. Inverted C. O. M N O P. Standing line, inverted C. P. Q. C. Inverted C. Slanting line. Q. P. Q. R. Standing line, inverted C. Slanting down. R. P. Q. R. S. C. Inverted C. S. P. Q. R. S. T. Sleeping line, standing line. T. R. S. T. U. Up curve. U. V. Slanting down, slanting up. V. Then W. Standing line, then slanting up, slanting down, standing line. W. U. R. S. T. U. V. W. X. Slanting down, slanting up. X. Y. Slanting line, then slanting down, slanting up. V. Small v. Then standing line. Y. Z. 2 sleeping line, 1 slanting up. Z. லைன் பேட்டர்ன் ஈஸியாக தெரிஞ்சுன்னா அவங்க அந்த ரெகக்னைஸ் பண்ண அந்த லைன் பேட்டர்ன் பிரகாரம் எழுதுனா ஏபிசிடி ஈஸியாக எழுதலாம். 3 லைனில் ஹேண்ட் ரைட்டிங்கும் கூடவே இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. தேங்க்யூ கிட்ஸ்.